ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தங்கமயிலோட பேரண்ட்ஸ் போயிட்டு அவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துல எல்லாத்து மேலயும் கேஸ் குடுத்துடுறாங்க இல்லையா? அப்ப போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வராங்க. கோமதி அப்புறம் வீட்ல இருக்கிற எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த வந்துட்டு கோமதியோட அம்மா ஆப்போசிட் வீட்ல இருந்து பார்த்தாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு அவங்களோட மருமகள் கிட்ட 2 பேத்தையும் சொல்றாங்க. இப்படி பொம்பள பிள்ளைகள எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முத்துவேல், சக்திவேல் 2 பேருமே வராங்க. வந்த உடனே அவங்களோட அம்மா வந்துட்டு, "இப்படி கூட்டிட்டு போயிட்டாங்களேப்பா" அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப முத்துவேல் வந்துட்டு, "என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. கோமதி, ராஜி, அரசி இவங்க எல்லாத்தையுமே போலீஸ் புடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, "என்னாச்சு?" அப்படின்னாங்க. "என்னன்னு தெரியலப்பா. நானும் கேட்டேன். ஆனா அவங்க சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, முத்துவேல் வந்துட்டு, "அப்படி பொம்பள பிள்ளைகள போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சுட்டு போயும் அத பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு நாங்க கல் நெஞ்சக்காரங்களா. வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, சக்திவேல், முத்துவேல், அப்புறமா குமரவேல் 3 பேருமே போறாங்க போலீஸ் ஸ்டேஷனு. அங்க போனா பாண்டியன், செந்தில், சரவணன், கதிர் எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. "என்னடா பொம்பள பிள்ளைங்கள மட்டும் புடிச்சுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. இப்ப இவங்களும் இங்க தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்ப அவங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது, பாண்டியன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த ஜென்ட்ஸ் எல்லாமே யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இவங்களால தான் இவ்ளோ பிரச்சனையும். அதாவது சக்திவேல் தானே நீங்க போங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதனால தான் இவங்களால தான் இப்ப இவங்களும் வந்து வேணும்னே அத பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா கோமதி இவங்கலாம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ராஜி போயிட்டு அவங்க அப்பாவ கட்டிப்புடிச்சுட்டு, "அப்பா" அப்படின்னு அழுகுறாங்க. "எனக்கு பயமா இருக்குப்பா. இங்கேருந்து கூட்டிட்டு போயிருங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி அழாதம்மா. நான் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு தான் வந்தேன். இரு நான் போயிட்டு உள்ள போய் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுறாங்க. அப்ப அவங்க வந்துட்டு சொல்றாங்க, "இப்படி வந்து இவ்ளோ அவங்கள வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த மாரி நெறைய கேஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப சீரியஸா ஆக்ஷன் எடுத்து ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்காக லேடீஸ்லாம் கூட்டிட்டு வந்து வச்சிருப்பீங்களா இப்படி ஸ்டேஷன்ல?" அப்படி சொல்லிட்டு முத்துவேல் கேட்கறாரு. "வேற வழி இல்ல சார். இதுக்கெல்லாம் உடனே நாங்க வந்து ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும்" அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இங்க பாருங்க, அவங்க மருமகளே குடுத்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சரி நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிர்றாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு தங்கமயிலோட அம்மா, அப்பா கிட்ட இந்த இன்ஸ்பெக்டர் வந்து உங்க பொண்ணு வந்து வாக்குமூலம் குடுக்கணும். அவங்கள நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவ படுத்த படுக்கையா இருக்கா, மனநலம் குழம்பியிருக்கா அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் இல்ல இல்ல நீங்க உங்க பொண்ணு சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி தானே இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லி தானே இப்ப இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கோம். அதே மாரி உங்க பொண்ணு வந்து அவங்க சைடு என்ன சொல்றாங்கன்னு நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்கலாம் வர முடியாது. என் பொண்ணு படுத்த படுக்கையா இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. தங்கமயிலோட அம்மா. சரி நான் ஒரு போலீஸ் அனுப்புறேன். அங்கேயே வச்சு உங்க வீட்லயே வச்சு அவங்க வாக்குமூலம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்கமயிலோட அம்மா, "இல்ல, இல்ல நாங்க ஃபர்ஸ்ட்டு போயிடுறோம். முன்னாடி போயிட்டு அவள பேசி கொஞ்சம் சரி பண்றோம். அதுக்கப்புறமா நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஸோ இவங்க போயிட்டு அவங்க கிட்ட, "ஆமா என்ன இப்படி கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்னு நீ சொல்லணும் தங்கமயில். அப்பதான் நீ வந்து அந்த வீட்ல போய் வாழ முடியும்" அப்படின்னு அவங்க சொல்லப் போறாங்க. ஆனா தங்கமயில் வந்துட்டு, "அப்படியெல்லாம் இல்ல. அவங்க எந்த கொடுமையும் பண்ணல. இவங்க வந்து இப்படி தேவையில்லாம பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லப் போறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க சைடு முத்துவேல், சக்திவேல் இவங்க வந்துட்டு தெரிஞ்சவங்க மூலியமா பேசி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.